இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவனோட நம்ம ஏன் சேர்ந்து இருக்கணும்? அது சேர்ந்து இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்படி சேர்ந்து இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த சேர்ந்து மீன்ஸ் அவரோட ஜாயின் பண்ணி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இப்போ லூக்கால 11வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்ட்டு வசனம் சொல்லிருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இந்த வசனத்தை கேட்கும்போது கரெக்டான பொருள் வந்து நமக்கு புரியாம தான் இருக்கு. ஓகே, என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கான், இது புரியுது. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. உட்காந்து தியானிக்கும் போது வேற டிரான்ஸ்லேஷன்லாம் இது பண்ணும்போது ஆவியானவர் ஒரு சில காரியங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேவனோட முதல்ல ஏன் இருக்கணும்னா, அவர் நம்மளை தமக்கென்று தெரிந்து கொண்டார் இல்லையா? அவருடைய சொந்த ஜனமா, அவருடைய பரிசுத்த ஜனமா. ஓகே, நம்ம அவர் கூட தான் இருக்கணும். இதுக்கு வேண்டி தான் அழைக்கப்பட்டார். அவர் கூட இருக்கணும்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரு பரிசுத்த தேவன் இல்லையா? அவர் முன்னாடி ஒவ்வொருத்தரும் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்த தேவன் முன்னாடி நீங்களும் நானும் இருக்கணும்னா, அவர் கூடவே இருக்கணும்னா நமக்கு அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் இல்லையா? அதுக்கு வேண்டிதான் தேவன் பாவ மனுஷ சாயல்ல இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில வார்த்தையாகிய தேவன் வெளிப்பட்டார். அப்போ அவருடைய போதனைகளை கை கொண்டு நடக்கும்போது நம்ம அப்படி இருக்கலாம். சரியா? ஓகே, இது ஒரு அவுட்லைன் மாதிரி வந்துச்சோம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து மார்க் 3:13 பார்க்கும்போது சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள 12 பேரை தமக்கென்று தெரிஞ்சு கொண்டாரு இல்லையா? அந்த 12 பேரை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தம்மோடு இருக்கவும். ஹல்லேலூயா. அவர் ஃபர்ஸ்ட் சீஷர்களை தெரிந்து கொள்றதுக்கு முதல் நோக்கம் தம்மோடே கூட இருக்க. அப்படியா? ஓகே, அப்போ அவருக்கு என்ன, அவர் கூட இருக்கணுங்கிறது தான் வந்து முதல்ல பிரதானமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ இது எதுக்குன்னா கேதரிங். ஓகே, அவரோட ஒரு ஐக்கிய சிநேகம். ஓகே, கொரிந்தியர்ல பார்க்கும்போது ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு பவுல் எழுதுவார் இல்லையா? நம்மளுடைய வேலையுமே அதுதான். ஓகே, தேவனோட ஜனங்களை ஒப்புர வாக்குறது. ஓகேவா? நம்ம தேவனோட ஒப்புரவா இருந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? அப்போ நம்ம தேவனோட எப்படி சேர்ந்து இருக்கணும்னா, சாலமன் அழகா எழுதுறாரு, ஏன்னா முப்பிரி நூல் சீக்கிரம் வந்து ஆறாது அப்படின்ட்டு. ஓகே, ஒரு மனுஷன் தனியா இருக்கிறத விட 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது அனல் உண்டாகும் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு 2 பேரா வந்து சுவிசேஷம் அறிவிக்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அனுப்புறார் தம்முடைய சீஷர்களை இல்லையா? இப்படி சேர்ந்து இணைந்து இருக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி மாதிரி. ஓகே, அதுக்கு தான் குடும்பத்தையே வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? நீங்க அதனால தான் குடும்பத்தை நல்லா விசாரிக்காதவங்களா இருந்தீங்கன்னா வெளியில ஜனங்களை எப்படி நீங்க தேவன் இடத்துல திருப்ப முடியும்? இப்படி எல்லாம் வசனம் இருக்கு இல்லையா? சரி, அவர் கூட இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். இதுதான் வந்து பிரதானம். டவுட்டா இருந்தா யோவான் 17வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க. அப்ப பிதா இயேசு கிறிஸ்து இயேசு விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணும். இப்படி எல்லாமே வசனம் இருக்கு. ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போற, இன்னைக்கு தியானிக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயம், என்னோட இராதவன். ஓகே, இப்போ அவரோட இருந்தா அவர் கூடயே இருக்கலாம். ஓகே, நித்தியம் வரைக்கும் பிதாவோட நம்ம இருக்கலாம். சரியா? அப்ப அவர் கூட இல்லைன்னா, இங்க இந்த பூமியில அவர் கூட இல்லைன்னா வசனம் என்ன சொல்லுது? நான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனை வாசிச்சிடறேன். ஓகே, ERV இங்கிலீஷ் வெர்ஷன்ல என்ன சொல்லுது? ஹூ டஸ் நாட் ஒர்க் வித் மீ இஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் மீ அப்படின்ட்டு. இதுல தமிழ்ல என்னுடைய வேலை செய்யாதவன் எனக்கு எதிராக செயல் புரிகிறான். அப்போ என்னுடைய இராதவன் அப்படிங்கிறா, என்னுடைய சேர்க்காதவன் அப்படின்னா என்னன்னா, அவர் கூட வேலை செய்யலைன்னா. ஓகே, அது எப்படி நான் இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷன் வாசிச்சுட்டு சொல்றேன். NKJVல he who does not gather with me scatters. ஓகே, குட் நியூஸ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல who does not help me gather is really scattering. நியூ லைஃப் வெர்ஷன்ல வந்து whoever does not gather with me is sending them everywhere. ஆர்சி பைபிள்ல தமிழாக்கம், என்னோட இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவன் அவர்களை சிதற செய்கிறான் அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா, தேவ சித்தத்தின்படி அவருடைய ஆங்கிள் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கு, அவர் எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க வராரா? அப்போ அதுக்குண்டான வேலையில இருக்காரு இல்லையா? அப்போ அவரோட சேர்ந்து வேலை செய்யணும். அவருக்குன்னு செய்யறது வேற. அது வந்து ஒரு முதற்படி குழந்தைத்தனமான உள்ளது. நம்ம தேவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக அங்கீகரிப்பார். ஓகே, அங்கீகரிக்க மாட்டான்னு சொல்லி, பட் அதிலே இருந்துடக்கூடாது. ஓகே, தேவனோடு இருந்து அவர் கூட இருந்து அவருடைய வேலையை செய்யணும். அவருடைய வேலைன்னா ஆத்மாவா தேவனிடத்துல திருப்புறதுல இந்த வேலையை செய்யணும். இந்த வசனத்தோட பொருள் வந்து இதுதான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அதையுமே நம்ம பார்க்கணும். தேவனோட இல்லைன்னா, அவரோட சஞ்சரிக்கலைன்னா, அவரோட உறவாடலைன்னா நம்ம என்ன அவருக்கு விரோதியா இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன, அவரோட நம்ம இல்லைன்னா, அவருக்கு நம்ம விரோதமா செயல்படுறோம் அப்படின்ட்டா. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி அவருக்கு விரோதி, அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கணும். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தேவனோட இருக்கணும். அதுக்கு வேண்டிதான் இந்த பகுதி, ஸ்டே வித் ஜீசஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த பகுதியில தேவனோட எப்படி வந்து நிலைச்சிருக்கிறதுங்கிறது தான் அதிகமா நம்ம பார்க்க போறோம். ஓகே, தேவனுக்குள்ள வளருது, பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான விஷயங்கள். ஓகேவா? இது எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி கிடையாது. ஓகேவா? அதனால புரிஞ்சுக்கோங்க, தேவனோட இருக்கிறதுக்கு பாருங்க. பைபிள்
வாசிங்க, துதிங்க, ஜெபிங்க. ஓகே, இதில் ஆரம்பிங்க. ஓகே, கர்த்தர் நிச்சயமா ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஓகே, என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு உள்ள அழைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பேசணுங்கிறது அவர் ரொம்ப அழகாகவே சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவனோடு இல்லைன்னா நீங்கள் தேவனுக்கு விரோதியாக இருக்கீங்க இல்லையா? தேவனுக்குன்னு நீங்கள் ஆளுங்களை சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து ஜனங்களை சிதறடிக்க பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மேலே எவ்வளோ கோபமாக எவ்வளோ விரோதமாக இருப்பார் இல்லையா? நம்ம இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஓகேவா? நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஒருவேளை தேவனே ராஜா, உமக்கென்ற ஆத்மாக்களை உம்மிடத்தில் திருப்ப நான் இதுவரைக்கும் முயற்சி பண்ணல. நான் இந்த நேரத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே ராஜா. இதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. ஆவியானவரே, நீர் அவர்களை பலப்படுத்தி ராஜா, அவர்களுடைய ஆவியில ஏவி தகப்பனே ராஜா, உம்முடைய வேலையை செய்கிறது தகப்பனே, உம்மோடு சேர்ந்திருந்து உம்முடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து முடிக்க உதவி செய்யுங்க ராஜா. பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க தகப்பனே ராஜா. தேவனே, ஒருபோதும் தேவனே ராஜா, உம்மோடு இல்லாமல் நாங்கள் தனியாக இருக்கக்கூடாது ராஜா. உமக்கு விரோதியாக மட்டும் நாங்கள் இருந்துடக்கூடாது ராஜா. எங்களை சேர்த்துக் கொள்வீராக தகப்பனே ராஜா. உம்மோடு இணைந்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு வேற வசனங்கள் ஏதாவது குழப்பமா இருந்ததுன்னா நீங்க இந்த வசனத்தை குறித்து பேசுங்க பிரதர். அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க கமெண்ட்ஸ்ல செய்யோ இல்லை ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பா அதை நான் கொஞ்சம் விரிவாக போடுறேன். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவுமே ஊழியம் தானே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.